ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுமாரோ டெஸ்ட்டுக்கு எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. யாராச்சும் ஃபெயில் ஆனீங்க பிச்சு எடுத்துருவேன். ஓகே சார். மச்சான், நாளைக்கு டெஸ்ட் நினைச்சாலே வயித்தெல்லாம் கலக்குதுடா. விட்றா, பாத்துக்கலாம். டேய், உனக்கு பயமா இல்லையா? இல்லடா, என் பிளானே வேற. அப்பா, என்னாச்சு? அப்பா வயிறு செம்மையா வலிக்குதுப்பா. உன்னால நீ ஸ்கூல் போக முடியுமாப்பா? போக முடியாதுப்பா. சரி சரி போவோம். தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடு. போதுமா? போதும்பா. சரிப்பா, நீ படுத்துக்கோ. ஐயோ, எங்கப்பா கிளம்பிட்ட? அப்பா ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்களோட கிரிக்கெட் விளையாட போறோம்பா. ஓ, வயிறு வலி சரியா போயிடுச்சா? தண்ணி குடிச்சிட்டு படுத்தா இல்லப்பா, வயிறு வலி சரியா போயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். சரிவா, ஸ்கூலுக்கு போலாம். ஸ்கூலுக்கா? ஆமா. அப்பா மணி 10ஆவதுப்பா. இப்போ ஸ்கூலுக்கு போனா சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் சேர்ப்பாங்கப்பா. எப்படிப்பா? சார், நாளைக்கு இம்பார்ட்டன்டான டெஸ்ட் இருக்கு. உங்க பையன் கண்டிப்பா ஏதாச்சும் ரீசன் சொல்லி லீவ் போடுவான். அவன் என்ன ரீசன் சொன்னாலும் நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளவு ரீசன் சொல்றேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தூங்கிட்டு இருக்கும்போது கடி கட்ட டைம் 2 மணி ஃபாஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். மணி இப்போ 8 தான் ஆகுது. கிளம்பு, ஸ்கூலுக்கு போலாம். அப்பா, இன்னைக்கே நான் ஸ்கூலுக்கு போல, நாளைக்கே போறேன். எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. இந்த ஃபார்முலா போட்டாதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சதுல? புரிஞ்சுது சார். உங்களுக்கு யாருக்கா புரியலன்னா கை தூக்குங்க, திரும்பவும் சொல்லி தரேன். சார், என்னடா உனக்கு புரியலையா? புரியல சார். கிளாஸ் எடுக்கும்போது கவனம் இங்க இருக்கணும். இப்படிதான் ஒண்ணும் புரியாது. இங்க இருக்க புரியுது, உனக்கு புரியலையாடா? இப்ப புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சு எங்க இதோட ஆன்சர் எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். புரியல சார், புரியல. என் உயிரை வாங்கறதுமே வராம பாரு. உட்கார். தேங்க்யூ சார். வேற யாருக்காவது புரியல கை தூக்குங்க, சொல்லி தரேன். கை தூக்குறீங்க? நான் எடுக்கிறது யாருக்கும் புரியலையா? புரியல சார். அதுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்ச மாதிரி தலையை ஆடிட்டு இருந்தீங்க. இந்த ஃபார்முலா நோட் பண்ணுங்க. தம்பி, ஒரு டீப்பா. ஓகேண்ணா. சார், அதீஷ் நீயா? ஆமா சார். எனக்கு அப்பவே தெரியும் நீ கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து கிளாஸை கவனிக்காம கட்டடி சுத்திக்கும் போது நினைச்சேன் நீ ஃபியூச்சர்ல இப்படி கஷ்டப்படுவேன்னு. இதே உன் கிளாஸ்ல 10 பெஞ்ச் உண்டு அசாரத்துக்கோ, அவன் நல்லா படிச்சான். இப்ப எந்த கண்ட்ரில எந்த கம்பெனில வேலை பாக்குறானோ. யாருண்ணா இங்க 2 சம்சா கேட்டுது? நான் தானா? அசார் சார், நீங்களா? நீங்க என்ன பண்ற? சார், நான் நம்ம அத்தீஸ்கர்ல தான் சார் வேலை பாக்குறேன். இதோ வந்துட்டேண்ணா. சார், எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. சரி, என் லைஃப் விடுங்க, உங்க லைஃப் எப்படி போகுது? அதை ஏன்டா கேக்குற? என் லைஃப்ல நிறைய கடன் பிரச்சனை இருக்குடா. இந்த கையில சம்பாதிக்கிறேன், இந்த கையில செலவாயிடுது. இஎம்ஐக்கு மேல இஎம்ஐ இருந்துட்டு தான் இருக்கு. என் ஃபியூச்சர் லைஃப் நினைச்சா பயமா இருக்குடா. சார், ரிலாக்ஸ் சார். நீங்க ஆஸ்ட்ராலஜிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த காலத்துல ஆஸ்ட்ராலஜர் எங்க தேடுறது? சார், நீங்க எங்கேயும் ஆஸ்ட்ராலஜர் தேட தேவையில்ல. எனக்கும் உங்களை மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருந்துச்சு லைஃப்ல. ஒரு பில்டர் கிட்ட என் காசு வருஷ கணக்கா மாட்டிக்கிச்சு சார். அவங்க கிட்ட இருந்து வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தான் ஆஸ்ட்ராலஜர் சவிதா கிட்ட பேசினேன். அவங்க தான் சார் லைஃபே சேவ் பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட சாட் பண்ணும்போது என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் சொன்னேன். அவங்க திருப்பி என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? என்ன சார், நீங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படியா? ஆமா சார். அது மட்டும் இல்ல, என் ஃபேமிலியை பத்தி 2 விஷயம் சொன்னாங்க. பார்த்தா அதுவும் கரெக்டா இருந்துச்சு சார். அப்படி எனக்கு அந்த ஆப் லிங்க் கொடுறா. இப்போ அஸ்ட்ராலஜர் பேச நானே ப்ராப்ளம் சொல்றேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஃபர்ஸ்ட் சாட்டை எந்த அஸ்ட்ராலஜர் வேணா நீங்க ஃப்ரீயா சாட் பண்ணிக்கலாம். ஓகேடா. அவள்தான் உனக்கு. சார், இவனை சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். அடிச்சிட்டு இருக்கானா? அடிச்சு அடி வாங்கிட்டு இருக்க கூடாது, திருப்பி அடிக்கணும். ஸ்டூடண்ட்ஸ், யாராச்சும் இன்னைக்கு மேகி பிரியாணி இந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்தாங்க. நேத்ரா, இது மேகி. மேகியா? தேங்க்ஸ்டா. சார் இந்தாங்க. இது என்னது? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. வாடா இங்க. இனிமே இந்த கிளாஸ் உன் கண்ட்ரோல்ரா. இதுக்கப்புறம் உங்களுக்கு புது லீடர் இவன் தான். தேங்க்யூ சார். நாளைக்கு எடுத்துட்டு வா. எப்பா டேய், நேத்து நீங்க சொன்ன சீரிஸ் பார்த்தேன்டா,
சூப்பரா இருந்தது. பார்த்து முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. சரியா தூக்கமே இல்ல. இப்ப நான் தூங்க போறேன். நீங்களும் தூங்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு நோ கிளாஸ். ஸ்டூடண்ட்ஸ், இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இது என்னோட யூடியூப் ஐடி. நீங்க வீட்டுக்கு போன உடனே இந்த 2 ஐடியும் ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்படி யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இன்டர்னல் மார்க் போட மாட்டேன். டேய் ராகுல், நீ ஏன்டா 2 நாளா ஸ்கூலுக்கு வரல? பாட்டி இறந்துட்டாங்க சார். பாட்டி செத்த 2வது நாளே ஸ்கூலுக்கு வந்திருக்க. பொறுமையா 16வது நாள் காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வா. யூ டேக் 2 weeks லீவ். Thank you sir. You are my favorite teacher sir. Yes sir. ஸ்டூடண்ட்ஸ், நான் கொடுத்த அசைன்மெண்ட் நாளைக்கு எவனாச்சும் முடிக்காம வந்தீங்க தொலைச்சு எடுத்துருவேன். ஐயோ, பிசிக்ஸ் சார் கொடுத்த அசைன்மெண்ட் எழுத மறந்துட்டோமே. முடிக்காம போனா அந்த ஆள் வேற செம்மையா அடிப்பான். இப்போ உட்காந்து எழுதிடுவோம். டேய் அவன் வந்துட்டான் பாரு, அசைன்மெண்ட் முடிச்சிட்டானா கேளு. டேய் சார் கொடுத்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டியாடா? ஃபுல்லாமே முடிச்சிட்டேன்டா. நீங்க முடிச்சிட்டீங்களா? டேய் நாங்க யாருமே முடிக்கலடா. அப்பனா இன்னைக்கு நீங்க 3 பேர் அடி வாங்குறத நான் பார்த்து ரசிக்க போறேன்டா. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு உங்க பிசிக்ஸ் சார் வரல. சோ ஃப்ரீ பீரியட் தான். நான் சப்ஸ்டிடியூஷனா வந்திருக்கேன். உங்க வேலையை நீங்க பாருங்க. அட பாவி, இன்னைக்கா நீ வர மாட்டோம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு உட்காந்து நான் பொறுமையா எழுதி இருப்பேனேடா. இந்த ஃபார்முலா போட்டாதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஹேய், அடுத்த பீரியட் பிடி பீரியட் தானே? ஆமாண்டா. எவ்வளவு நேரம்டா இருக்கு பெல் அடிக்க? இப்ப அடிக்க போகுது. ஸ்டூடண்ட்ஸ், என் போர்ஷன் இன்னும் முடியல. சோ பிடி பீரியட் நானே எடுத்துக்கிறேன். இதை இதோட கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வரும். Excuse me, sir. இம்பார்ட்டன்ட். வாங்க சார். பிடி பீரியட் ஸ்டார்ட் ஆகி 5 minutes ஆயிடுச்சு. இன்னும் பசங்க யாருமே கிரவுண்டுக்கு வரல. சார், என் போர்ஷன் இன்னும் முடியல. சோ உங்க பிடி பீரியட் நானே எடுத்துக்கிறேன். அது எப்படி சார்? என்னோட பிடி பீரியட் நீங்க எடுத்துக்கலாம். இதுவே என்னோட பிடி பீரியட்ல பசங்களோட கேம் இன்னும் முடியல, அதனால உங்க மேக்ஸ் பீரியட் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? அது எப்படி கொடுப்பாங்க? இதோ பாருங்க சார், பசங்க ஒரு வாரம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு வராங்க. அந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு பிடி பீரியட்ல தான் சார் அவங்களோட மொத்த சந்தோஷமும் அடங்கி இருக்கு. அந்த ஒரு பிடி பீரியட் உங்களை மாதிரி எல்லா டீச்சர்ஸும் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? பாவம் சார் அவங்க. இதோ பாருங்க சார், என்னோட பிடி பீரியட் எந்த டீச்சர்ஸ் கேட்டாலும் தர மாட்டேன். என்ன கண்ணுங்களா, கிரவுண்டுக்கு போவோமா? என்னடா பிடி சார் இன்னும் நம்மள கூட்டிட்டு போலையா? அங்க பாருடா. சார், என் போர்ஷன் இன்னும் முடியல. இந்த வாரம் உங்க பிடி பீரியட் நானே எடுத்துக்கிறேன். தாராளமா எடுத்துக்கோங்க சார். இவனுங்களுக்கு பிடி பீரியடா முக்கியம், படிப்பு தான் முக்கியம். ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாருங்கடா. இந்த வாரம் பிடி பீரியட் மட்டும் இல்ல சார், அடுத்த 1 மாசத்துக்கான பிடி பீரியட் கெமிஸ்ட்ரி சார், பிசிக்ஸ் சார்னு எல்லாரும் புக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க சார். ஏய், எல்லாம் நோட் பண்ணு. சோ sin θ = cos θ. சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க வா. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி half an hour அது இப்பயா வருவ? அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கார் சார். அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காரா? ஆமா சார். சரி சரி. ஏய் நவரு, நீ போய் உட்காருப்பா. ஓகே சார். சோ இத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா சார், இன்னைக்கு 45 minutes லேட். இன்னைக்கும் அப்பா ஹாஸ்பிடல்ல தான் சார் இருக்காரு. இன்னைக்குமா? ஆமா சார். சரி சரி, நீ போய் உட்கார். ஓகே சார். என்னடா கண்ணு ரெட்டா இருக்கு? நேத்து சரியா தூங்கலையா? இல்ல சார். சரி சரி, நீ தூங்கு, கிளாஸ் கவனிக்க வேணாம். ஓகே சார். சோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல சார்? இன்னைக்கு அப்பா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரா? ஆமா சார். சரி வா, வந்து உட்கார். சோ அந்த சம்மன் நான் சொன்ன மாதிரி போடுங்க. டேய்,
காலை சாப்பிட்டே இல்லையா? இல்ல சார். இந்தா எனக்கு பிரியாணி வேணுந்திருக்கேன், இதை நீ சாப்பிடு. தேங்க்யூ சார். சரி, கேட்கணும்னு இருந்தேன், உங்க அப்பாக்கு என்னதான் ஆச்சு? தெரியல சார். இப்பெல்லாம் ஒரு காலைல சீக்கிரம் எழுந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. சீக்கிரம் ஏஞ்சி ஹாஸ்பிட்டல் போயிடுறாரா? அவர் ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பாக்குறாரு. ஆமா. அப்ப நீ டெய்லி லேட்டா வர? சார் அவர் வீட்ல இருந்தா தான் காலையில சீக்கிரம் எழுப்பி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவார் சார். அவர் சீக்கிரம் வேலைக்கு போறதுனால நான் பொறுமையா தூங்கி எழுந்து கேம்லாம் விளையாடிட்டு வருவேன். ஓ, கேம்ல விளையாட்டு வரீங்களா? ஸ்டூடண்ட்ஸ், நேத்து உங்க எலக்ட்ரிசிட்டி டாபிக் படிச்சுட்டு சொன்னேன், நீங்களா படிச்சிட்டீங்களா? எஸ் சார், படிச்சாச்சு. மாபு, ஸ்டாண்ட் அப். நினைச்சேன்டா இவன் என்னதான் கேள்வி கேட்பான்ட்டு. எலக்ட்ரிசிட்டி டாபிக் சொல்லு. தெரியல சார். அப்போ நேத்து நீ படிக்கல. இனிமே நீ என் கிளாஸ்க்குள்ள இருக்க கூடாது. என்னடா போய் கிளாஸ்? அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா படிச்சு முடிச்சு தான் உள்ள வர. வெளிய போ. டேய் தல்றா. அவனை கலாச்சம் கண்ணல தண்ணி வந்துருச்சுடா. என்னடா சொல்ற? மாபு சார், உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் ரூம் போக வந்தோம் சார். உனக்கு ரெஸ்ட் ரூம் இங்க தான் இருக்கா? நாளைக்கு வரும்போது எல்லாம் பேரண்ட்ஸ் கூட்டு வரீங்க. நான் கூட கிளாஸ். ஓகே சார். இந்த ஆளை பார்த்தாலும் இரிட்டேட்டா ஆகுதுடா. ரெக்கார்ட் இன்னும் முடிக்கலல்ல? உனக்கு இன்டர்னல் மார்க்ல 0 போட்டு ஃபெயில் பண்றேன் பார். ஃபெயில் பண்ணிக்கோ. மச்சான் பாஸ் ஆயிட்டேன்டா டேய். சூப்பரா, நாடு. நானும் பாஸ். டேய் மச்சான், நானும் பாஸ்ரா. டேய் என்னடா பிசிக்ஸ் சார் உன்னை இப்படி பண்ணிருக்காரு? சார் ஒரு நிமிஷம். என்னடா? நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் சார். ஆனா பிசிக்ஸ்ல ஃபெயில். 10 மார்க் தான். ஆனா நீங்க எனக்கு இன்டர்நெட்ல ஃபுல் மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ண வச்சிருக்கீங்களே, ஏன் சார்? ஏன்னா எனக்கு என்ன ஃபெயில் பண்றதே என்னோட ஆப்ஷன் நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்குமே ஒரு டீச்சர் நல்லா படிக்க ஸ்டூடெண்ட் விட நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் தான் கேள்வி அதிகமாக கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் நம்மளே கேள்வி கேட்கறான்னு பயந்து படிச்சுட்டு வருவோம். இங்க டீச்சர்ஸ் நல்லா படிக்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கேர் எடுத்து பார்ப்பாங்கன்னு இல்லை, நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க. நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு பாஸ் பண்ணி பார்க்கறதுனால ஒரு டீச்சரோட சந்தோஷமே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்தா புரிய போகுது? கரெக்ட் தான் சார். இவ்வளவு நாள் நான் புரியாம தான் இருந்தேன். இப்பயாச்சும் புரிஞ்சுதே. போடா, போய் நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வாங்கடா. சார், உங்களை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமா? வாடா.